வெல்கம் அவர் சேனல். இந்த சேனலை நம்ம கிரியேட் பண்ண ரீசன் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். நம்ம சேனலை பார்த்து நீங்கள் பை அண்ட் செல் பண்ணணும்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்டர்டே நம்ம சொல்லியிருப்போம் மார்க்கெட் ஃபுல்லாக சைட் வைஸ் மார்க்கெட்டில் இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ்டர்டே என்னோட வியூ வந்து நாளைக்கு வந்து சைட் வைஸ் மார்க்கெட் தான் சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நீங்கள் நம்ம வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா கிளியராக நான் சொல்லியிருப்பேன் சைட் வைஸ் மார்க்கெட்னு சொல்லிட்டு. சரி, வாங்க நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கான மார்க்கெட் என்னோட வியூ வந்து கால் சைடு இருக்குங்க. பையிங் வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். நான் எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் பேட்டர்னில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணியிருக்கு மார்க். ஓகேங்களா? அது இல்லாமல் எஃப்ஐ வந்து செல்லிங் லெவலை குறைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு நாளைக்கான மார்க்கெட்டு பையிங்ல நல்ல ஒரு மூமெண்டம் கொடுக்கும்னு சொல்லிட்டு என்னோட வியூ. ஓகேங்களா? நீங்க உங்களோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. என்னோட இந்த ப்ரிடிக்ஷன்ல உங்களுக்கு அனலைஸ் பண்ணி ரெண்டு மேட்ச் ஆச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு எந்தெந்த ஜோன்ல முக்கியமா நம்மள ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த ஜோன். ஓகேங்களா? இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுல இந்த 56,100 இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு இன்கேஸ் வந்து மேலே போச்சுன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆயிட்டு மேலே போயிட்டு இந்த 56,300 இந்த ஜோன் வந்து ஸ்ட்ராங்கா 1 hour கேண்டில் க்ளோஸ் வைக்குதான்னு பாருங்க. ஓகேங்களா? க்ளோஸ் வச்சுட்டு அகைன் ரீட்ரெஸ்ட் எடுக்கிறப்போ நம்ம என்ட்ரி எடுக்கலாம். கால் சைடு எடுத்தீங்கன்னா சாலிடா ஒரு 300 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லெவல் வந்து ஒரு முக்கியமான ஜோன் இது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து நீங்க புட் சைடு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. புட் சைட் போறதுன்னா எந்த அளவுக்கு போகும்னா மார்க்கெட் வந்து இந்த 56,300 ஓகேங்களா? இந்த ஜோன் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ண முடியலன்னா மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண முடியலன்னா மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். ஓகேங்களா? 56,300 பிரேக் அவுட் பண்ண முடியலன்னா மார்க்கெட் வந்து 56,600 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜோன் வரைக்கும் வரும். இந்த ஜோன் வரைக்கும் வரதுக்கான நிறைய பாசிபிள் இருக்கு. மேக்ஸிமம் நீங்க வந்து புட் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் வந்து கீழே போகும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் வந்து கால் சைடு தான் இருக்கு. பையிங் ட்ரெண்ட்ல தான் இருக்கிறதுனால நீங்க மேக்ஸிமம் வந்து புட் சைடு வந்து அவாய்ட் பண்ணுங்க. கால் சைடு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? புட் சைட் போறதுன்னா ஸ்கேல்பிங் மட்டும் போங்க. உங்களுக்கு லாங் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து இன்னைக்கு க்ளோஸ் வச்ச இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இப்படி கீழே வர மாதிரியும் இருக்கலாம். கீழே வந்துச்சுன்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கு, பிளஸ் இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு இப்படி போறதுக்கான பாசிபிளுமே நிறைய இருக்கு. ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மார்க்கெட்ல என்னோட அனலைஸ் வச்சு நீங்க எடுக்காதீங்க என்ட்ரி. உங்களோட ப்ரெடிக்ஷன் பார்த்து அதில் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா? நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இதை நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு சினாரியோ தான். இந்த 56,300 பிரேக் அவுட் பண்ணால் கால் சைடு என்ட்ரி எடுங்க. இந்த ஜோனில் ஓகேங்களா 56,000 அந்த 300லேருந்து 56,000 இந்த ஜோனுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி எதுவும் எடுக்க தேவையில்ல. ஓகேங்களா? என்னோட வியூ வந்து நாளைக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும்னு சொல்லிட்டு தான் என்னோட வியூ இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.